Hello பசங்களா, very good morning. நான் உங்க ஸ்ருதி மேம். and இன்னைக்கு நம்ம GIB கான preparation, நம்ம ஆடுகளம் 3.0 கான preparationல நம்ம கிளாஸ் 11th சிலபஸ்ல இருந்து அனிமல் கிங்டம் தான் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ அனிமல் கிங்டம் வந்து என்டையர்லி பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் அனிமல் கிங்டம். என்னென்ன ஃபைலம்ஸ் இருக்கு, என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, எல்லாமே நம்ம எண்ட் டு எண்ட் கவர் பண்ண போறோம் பசங்களா. ஸோ before we even start for today, where is the energy in the chat box? Hi Wisdom, Thought of Learning, Monisha, Saravanan, Chitra, Tamilarasu, so good to see all of you. Great pasangla. So if you see animal kingdom வந்து முழுசா வந்து if you see நம்ம வந்து ஒவ்வொரு entire animal kingdom வந்து we have further divided into phylums. So ஒவ்வொரு phylum உடைய general characteristics என்ன, அதோடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அண்ட் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இதுதான் வந்து we are going to cover in this entire chapter. Okay, and if you see நம்ம அனிமல் கிங்டம் பற்றி நிறைய பேர் வந்து ரொம்ப பயமாக நினச்சிட்டு இருக்காங்க, ஐயோ அனிமல் கிங்டமா அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு கிளாஸ் முடிவில் உங்களுக்கே தெரியும் that it is one of the very very சிம்பிளஸ்டான ஒரு சாப்டர். பிகாஸ் பெருசாக இதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ரொம்ப கான்செப்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டவுன் டு அர்த் ஆன ஒரு சாப்டர். சரியா? ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட், where is the energy? Okay, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ஸ் தெரிக்குது. நான் கண்டிப்பாக நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. பிகாஸ் எல்லா கிளாஸஸோட நோட்ஸும் அப்டேட்ஸும் உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டியில் கிடச்சிரும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம GIB எக்ஸாம் வந்து 28ஆம் தேதி நடக்க போகிறது. அண்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் தான் நம்ம எல்லாருமே வந்து we are covering up all the chapters and all the important aspects இப்போது. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்க்கான சூப்பர் ப்ரிப்பரேஷனாக நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் this is just the beginning. இன்னும் போக we have a lot of plan for you. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஸ்டே வித் அஸ். சரியா பசங்களா? ஓகே, இப்போதான் கொஞ்சம் எனர்ஜி அப்படியே வருது சாட் பாக்ஸில். ஆல் ரைட், ஆல்வேஸ் ஸ்ருதி மேம் கிளாஸில் இந்த எனர்ஜி டக்கராக இருக்கணும் பசங்களா. ஸோ அதனால so good to see this energy and let's talk about the GIB exam. So GIB exam வந்து நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் நடக்க போகிற ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம் பசங்களா. அண்ட் இந்த ஆஃப்லைன் எக்ஸாமில் நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, பிகாஸ் ஆல் நம்ம சிலபஸ் பொறுத்தளவில் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் வெரி சிம்பிள், பேசிக்கான ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பயங்கர கிராண்டான ஒரு கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கும் சரி, உங்களோட ஓவரால் ப்ராக்ரெஸுக்கும் சரி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிஃப்ட் தான். ஓகே, ஸோ அதனால டெஃபினட்டாக come and participate, நல்லா perform பண்ணுங்க and let's hope that you also come in that top 10. okay, but நீங்க top 10 வராட்டி கூட if you are in ஒரு நல்ல ஸ்கோர் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான கிஃப்ட்ஸ், உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பசங்களா. ஸோ டெஃபினட்டாக கம் அண்ட் ரைட் தி எக்ஸாம் இஃப் பாசிபிள். ஓகே, ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து எழுதுங்க. பிகாஸ் ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு லைவாக நம்ம வந்து இருந்து அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரில் இன்வெஜிலேட்டர்ஸ் இருக்கும்போது ஒரு 4 பேர் இருக்காங்க ரூமில், நம்ம எப்படி உட்காந்து எழுதுவோம், நமக்கு ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, அட்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே நம்மளே மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால டெஃபினெட்லி டூ கன்சிடர் ரைட்டிங் தி எக்ஸாம் அண்ட் ஐ வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யார் அந்த 10 வின்னர்ஸ், பயங்கரமான இந்த கிராண்ட் கிஃப்ட் அடிக்க போகிறவங்க யார் அப்படிங்கிறத வந்து டெஃபினட்டாக ஐ எம் வெயிட்டிங் டு சி. ஓகே பசங்களா, clear? So as part of the GIB preparation, நம்ம வந்து every day we are taking up one chapter, one subject and we are covering our portions இல்லையா. அதில் நம்ம 11th standard syllabusல இருந்து இன்னைக்கு நம்ம அனிமல் கிங்டம் பண்ண போகிறோம்.
Okay, now animal kingdom kaprama, if you see in the coming next 2-3 days வந்து we are going to cover the class 12th portions also. So என்னுடைய zoology பொறுத்தளவுல we'll be doing human reproduction and reproductive health அடுத்து வரப்போற 2 நாள். So let's make sure that at least இந்த chapters வந்து நம்ம தட்டி தூக்கிடலாம், so that இதுக்கு அப்புறமா இந்த preparation பத்தி நம்ம யோசிக்க வேணாம் இல்லையா. So that's how we take one step at a time forward towards our goal. ஓகே பசங்களா, ஸோ அதனால ஜிஐபி எக்ஸாமை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க, நல்லா படிங்க அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, நமக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தான் வந்து what happens is at the end of the day we kind of lose time and then say ஐயோ இந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஆன்சைட்டி எல்லாம் அப்புறமா தான் நமக்கு வரும். ஸோ அதனால வந்து don't worry about that. Let's first focus on this and let's get this done so that it's the first step நம்மளுடைய NEET preparationக்கான கோலில். Okay, Saravana, we will see about it, but definitely write the exam, because நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷரா இருக்கும் to actually have that offline கான ஒரு setup. Okay, all right. Okay, so let's start off pasangla. Namma 6 years, okay, last ஒரு 6 to 5 years PYQ analysis பண்ணோம் அப்படின்னு சொன்னா animal kingdomல இருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்கு பாருங்க. ஸோ மொத்தம் 6 வருஷத்தில் நமக்கு 38 கேள்விகள் வந்திருக்கு அனிமல் கிங்டம்ல இருந்து மட்டும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 கேள்விகள் கேரண்டீடாக ஒவ்வொரு வருஷமும் நமக்கு நீட் எக்ஸாமில் அப்பியர் ஆகுது. ஸோ 6 கேள்விகள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 24 மார்க். அந்த 24 மார்க்கை பேக் பண்ணுறது இஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய ஓவரால் ஸ்கோருக்கும் சரி, நம்மளோட ஜுவாலஜி ஸ்கோருக்கும் சரி, அண்ட் ஓவராலா நம்மளோட என்டையர் மிச்ச சாப்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது வெயிட்டேஜ் வைஸும் நமக்கு இந்த அனிமல் கிங்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். ஓகே, ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபைலம்ஸோடைய பர்டிகுலரான யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இஸ் டெஃபினெட்லி அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைசி ஃபைலம் ஆர் த ஃபைலம் கார்டேட்டாவை பொறுத்தளவில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன கிளாஸஸ் கார்டேட்டாவில் இருக்கோ அது அத்தனையுமே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான். நான் இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வரும்போது தான் நிறைய பசங்க வந்து யூ ஃபீல் அ லிட்டில் ஐயோ எப்படி மேம் படிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் கிவ் யூ ட்ரிக்ஸ் ஹியர் அண்ட் தேர், பட் ஓவரால் வந்து please make sure you are writing the examples தனியா ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு மயிலை பார்த்தா அது வந்து இது பீகாக் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ண வாட் ஹேப்பன்ஸ் இஸ் உங்களுக்கே பார்த்தா இந்த சயின்டிஃபிக் நேம் தான், இந்த ஆர்கானிசம் தான், இந்த ஃபைலம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால லெட்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் பசங்களா. ஸோ before I even start with phylum Porifera, okay, firstly I want to tell you all that நம்ம வந்து ஒரு set of general characteristics இருக்கு இல்லையா. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா ஃபைலம்க்குமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் நமக்கு என்னெல்லாம் வரும், அதோட சிமெட்ரி எப்படி இருக்குது, அதோடைய சிஸ்டம்ஸோட காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குது, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன, அதோடைய சீலோம் இருக்கா இல்லையா, ஜெர்ம் லேயர்ஸ் எத்தனை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எல்லா ஃபைலம்க்குமே நம்ம படிக்கணும். ஸோ இஃப் யூ see not just the யூனிக்கான ஃபீச்சர்ஸ், ஈவன் ரொம்ப சிம்பிளான ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு கூட கொஸ்டின்ஸ் கேன் கம். ஓகே, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நமக்கு அந்த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்கை விட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வெயிட்டேஜ் இஸ் தேர், பிகாஸ் அது வந்து இஸ் யூனிக் இல்லையா. அந்த ஒரு ஃபைலமுக்கு அது வந்து யூனிக்கான ஒரு ஃபீச்சர். ஸோ ஒவ்வொரு ஃபைலமுக்குமே என்னென்ன ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, என்னென்ன யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது தான் பசங்களா நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளோட முதல் ஃபைலம் வந்து இஸ் ஃபைலம் பாரிஃபெரா. இருக்கிறதுலையே ரொம்ப ப்ரிமிட்டிவான
டப்பா நோக்கியா செல் மாடல் மாதிரி அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி த ஒன் ஆஃப் த வெரி வெரி ப்ரிமிட்டிவான பேசிக்கான ஒரு வெர்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் யார் அப்படின்னா நம்ம ஃபைலம் பாரிஃபெரா. நான் பாரிஃபெரா அப்படின்னு சொல்லும்போது பாடியில் நிறைய போர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ அப்படின்றப்போ நம்ம அது என்ன சொல்லுவோம், ஸ்பஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்பஞ்சஸ் வந்து இஃப் யூ சி தே ஆர் cellular level of organization, அதாவது வெறும் group of cells மட்டும்தான் are present together, working together, and in the cellular level of organization மட்டும் இல்லாமல் they are asymmetric. அவங்களுக்கு சிமெட்ரின்னு பெருசாக கிடையாது. ஸோ செல்லுலர் லெவலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக germ layers-ஓ சீலோமோ செக்மெண்டேஷனோ நோட்டோகார்டோ இது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. டைஜஷன் இன்ட்ரா செல்லுலராக நடக்குது. Now this entire பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா we have special cells called what, கோஆனோசைட்ஸ். ஓகே, இந்த கோஆனோசைட்ஸ் தான் வந்து போகிற வர தண்ணியிலிருந்து நமக்கு ஃபுட்டை கேப்சர் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அதோட ஃப்ளஜெல்லாவை யூஸ் பண்ணி நமக்கு வாட்டர் கரண்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கோஆனோசைட்ஸ் அப்படிங்கிற காலர் செல்ஸ் தான் வந்து இஸ் கோயிங் டு பிளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஓகே, நான் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாடியில் வந்து ஸ்பிக்யூல்ஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்பிக்யூல்ஸ் வந்து கால்சியமில் இருக்கலாம், சிலிகானில் இருக்கலாம், இல்லை ப்ரோட்டீன் ஃபைபர்ஸாக இருக்கலாம், ஸ்பஞ்சின் ஃபைபர்ஸாக இருக்கலாம். ஸோ தே ஹாவ் அ எண்டோஸ்கெலிட்டன் டு ப்ரொடெக்ட் தெம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக இந்த பாரிஃபெரால இருக்கிற எல்லாருமே ஆர் ஹெர்மஃப்ரோடைட்ஸ். ஓகே, மீன்ஸ் ரெண்டு செக்ஸுமே இஸ் present in the same organism, present together. Okay, then we have reproductive modes in பார்க்கும்பொழுது both asexual and sexual ரெண்டு விதமான மோட்ஸுமே நம்ம பார்க்கலாம். asexual அப்படின்னு பார்க்கும்பொழுது fragmentation is one of the most important forms, and இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா budding. ஸோ இது ரெண்டு மூலியமாகவும் asexual reproduction நடக்கும். sexual reproduction நார்மலாக gametes ப்ரொடியூஸ் பண்ணி gametes fuse together to form a zygote. Now however the reproduction is taking place, டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லார்வல் ஸ்டேஜை தாண்டி தான் நடக்கணும். ஓகே, ஸோ லார்வல் ஸ்டேஜை தாண்டி தான் நடக்கணும்னு சொல்லும்போது இட் இஸ் அன் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இஸ் தட் கிளியர்? And fertilization is internal. Now if you look at the star feature of porifera, அவங்களுக்கு ஒரு கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் இஸ் தேர். ஓகே, ஸோ திஸ் கெனால் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஆஸ்டியா அப்படிங்கிற ஓட்ட வழியாக உள்ளே வந்து இட் வில் கம் டு திஸ் இன்டர்னல் ஸ்பேஸ் கால்ட் த ஸ்பாஞ்சோசீல், அண்ட் வெளியே இந்த ஒரு ஆஸ்குலம் அப்படிங்கிற ஓப்பனிங் வழியாக the தண்ணி வில் கோ அவுட். இந்த ஒரு கெனால் சிஸ்டம் இருக்கிறது தான் இஸ் a very very star and unique feature of phylum Porifera. நான் இந்த ஒரு சிஸ்டமில் நடுவில் தானே வந்து நமக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கும், which becomes the inside body of நம்மளோட Porifera. ஸோ அதனால obviously fertilization is internal. சரியா பசங்களா? Now coming to the examples of Porifera, ரொம்ப சிம்பிளான மூணு எக்ஸாம்பிள் தான். First example is Euspongia or bath sponge அப்படின்னு சொல்லுவோம். Spongilla or the freshwater sponge, and Sipha or the Cycon. Okay, so actually Cycon is the scientific name. Okay, அதை வந்து இட்டாலிசைஸ் பண்ணிக்கோங்க. சைகான் இஸ் த சயின்டிஃபிக் நேம், சைஃபா அப்படிங்கிறது அதோடைய காமனான நேம். எஸ் பரமா, அதெல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது, பிகாஸ் இட் இஸ் a very very primitive-ஆன ஒரு மாடல். ஓகே, ஸோ தே do not have too much of காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள். ஓகே, that's about your phylum Porifera. Now next ரெண்டு ஃபைலம்ஸுமே ஓகே, போத் Coelenterata and Ctenophora வந்து அதாவது அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிமிட்டிவ் கிடையாது பாரிஃபெரா அளவுக்கு, பட் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் த வெரி ப்ரிமிட்டிவான ஒரு லைஃப் ஃபார்ம். ஸோ இஃப் யூ சி ஹியர், இவங்களுக்கு டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும், டிப்ளோபிளாஸ்டிக் ரெண்டு ஜெர்ம் லேயர்ஸ் தான் இருக்கும், அண்ட் அவங்களுக்கு சீலோம் கிடையாது, செக்மெண்டேஷன் கிடையாது, நோட்டோகார்ட் கிடையாது, சிஸ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, பிகாஸ் தே ஆர் ஸ்டில் இன் த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, நவ் கம்மிங் டு எங்கே இருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி மரைன்,
பட் ஃப்ரெஷ் வாட்டரான ஃபார்ம்ஸும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் ஃப்ரீ லிவிங்காக இருப்பாங்க, சில பேர் செசைலாக இருப்பாங்க. ஓகே, நான் இவங்களுடைய ஸ்டார் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் திஸ் நீடோபிளாஸ்ட். அண்ட் அதனால தான் இந்த ஒரு ஃபைலமில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம நிடேரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் we also call them as நிடேரியா பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த நீடோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஸ்பெஷல் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் அது. இந்த செல்ஸ் இந்த நீடோபிளாஸ்டுக்கு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா they have a இன்னொரு ஒரு குட்டி apparatus called the nematocyst. ஓகே, அண்ட் இந்த நெமாட்டோசிஸ்டிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டிங்கிங் apparatus மாதிரி வெளியில் வந்து ஒன்று காயிலாகி வரும். இது ஆக்சுவலாக உள்ள சுருட்டி இருந்திருக்கும். எப்போல்லாம் அதுக்கு வந்து எங்கேயாவது போய் அட்டாச் ஆகிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரே அட்டாக் பண்ணி நம்ம வந்து ஃபுட்டு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட டிஃபென்ஸ்க்காக வேண்டி நம்ம வந்து யாரையாச்சும் போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது இந்த நீடோபிளாஸ்ட்லேருந்து இந்த நெமாட்டோசிஸ்டிலேருந்து இந்த ஒரு த்ரெட் மாதிரியான ஒரு டியூப் வெளியே வந்து இட் வில் ரிலீஸ் த பாய்சன் ஆர் தேர் மேபி ஷார்ப் ஸ்பைன்ஸ் ஆன் த த்ரெட். ஸோ இது எல்லாமே will help in what? Anchorage, defense and capturing the prey. Okay, so இதுதான் வந்து most important ஆன star feature that you see in coelentrates. Now இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா digestion அப்படிங்கிறது ரெண்டுமே நடக்குது பசங்களா. எக்ஸ்ட்ரா செல்லுலரும் நடக்குது, இன்ட்ரா செல்லுலரும் நடக்குது. Now on top of that all the corals, okay, நம்ம கடல்ல வந்து if you see all these bright and beautiful corals எல்லாமே வந்து are nothing but the skeletons of இந்த ஒரு coelentrata or nidaria உடைய ஃபைலம்ல இருக்கிறவங்க தான். ஸோ கால்சியம் கார்பனேட் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இந்த நிடேரியன்ஸ் செத்து போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்கெலிட்டன் மட்டும் அப்படியே இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே நிறைய மீன் வந்து இருக்கும், இல்லை பிளான்ஸ் வளரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால தான் இஃப் யூ சி கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா there are so many corals, so many beautiful colors and shapes and sizesல வந்து you will find all these corals that are existing over there. Okay, ஸோ அதனால that is one example that you can take. பட் இந்த ஒரு நிடேரியா வந்து has a skeleton of calcium carbonate in a few of its species. Okay, now இன்னொரு ஒரு ஸ்டார் ஃபீச்சர் இந்த நிடேரியன்ஸ்க்கு என்ன அப்படின்னா அவங்க பாடி டைப்பில் ரெண்டு விதமான டைப் இருக்குது பசங்களா, பாலிப் அண்ட் மெடியூசா. ஸோ பாலிப்புங்கிறது உருண்டையா சிலிண்டரா ஒரே இடத்துல உட்காந்து நோகாமல் நோம்பு கும்பிடுற டைப். திஸ் வில் ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி. ஸோ இதுதான் பாலிப்போட டைப். பாலிப்கான எக்ஸாம்பிள் யார் யார்? ஹைட்ரா அண்ட் அடெம்ஷியா. இவங்க ரெண்டு பேரை நம்ம பாலிப்போட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த பாலிப் ஃபார்ம் வந்து இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ பாடி ஃபார்ம். ஸோ இது வந்து ஏசெக்சுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணது, உருண்டையா சிலிண்டரா ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த மெடியூசா. நான் மெடியூசா வந்து அம்ப்ரெல்லா ஷேப்பில் இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஜெலி ஃபிஷ் ஹேவ் யூ ஆல் சீன்? ஸோ ஜெலி ஃபிஷ் வந்து இஸ் அன் ஐடியல் எக்ஸாம்பிள் ஆஃப் அ மெடியூசா பாடி ஃபார்ம். ஓகே, ஒரேலியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீஷீஸ் வந்து வில் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி. ஸோ செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அம்ப்ரெல்லா மாதிரி ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து மெடியூசா. Now what happens is ஒரு star feature of இந்த coelentrata is that அவங்க என்ன பண்ணுவாங்க? They will sometimes change their body form for every generation. அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு பாலிப்பாக இருக்காங்க, சிலிண்டரிக்கலாக இருக்காங்க, ஒரே இடத்துல இருக்காங்க. ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வர ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்கான மெடியூசாவாக இருக்கும். நான் இந்த மெடியூசா ஜாலியாக போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு இட் வில் நவ் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி. அண்ட் ஒன்ஸ் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமாக ஃபார்ம் ஆகிற ஜைகோட் ப்ரொடியூஸ் ஆனோடனே அது வந்து என்ன ஆகும்? அப்படியே கீழே பாட்டமில் செட்டில் ஆகி அது வந்து ஒரு பாலிப்பாக ரைஸ் ஆகும். ஸோ பாலிப் மெடியூசா. இந்த ஜெனரேஷனில் மெடியூசானா அடுத்த ஜெனரேஷனில் பாலிப் அப்படின்னு இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் will take place which we call as metagenesis. So இந்த metagenesis is another very important star feature for நம்மளுடைய phylum coelentrata.
Okay, is that clear? So one of the very important examples for somebody who represents இந்த மாதிரி ஒரு metagenesis exhibit பண்ற ஒரு organism வந்து is Obelia, also called as the sea fir. Clear pasanglas? These are all the mukyamana important features. Now when we look at the example, now first before going into all the examples, you can see here that this is the polyp form, okay, of Adamsia, okay, or sea anemone அப்படினு நம்ம சொல்றோம் இல்லையா. Then Aurelia body பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கவுத்தி போட்ட மாதிரி it is a umbrella kind of a free swimming ஆன organism, okay, which is the jellyfish. Clear pasangla? So nammaloda examples for phylum Coelenterata அப்படினு சொல்லும்போது Adamsia, Aurelia, Hydra, okay, then Obelia, then nammaloda Meandriana or the brain coral, adukapram vandu Gorgonia or sea fan, Physalia or Portuguese man of war. இது எல்லாமே are your examples. So அந்த examples எந்த example வேணா உங்க கேள்வியில வரலாம். So remember all the examples top to bottom. Clear pasangla? So இதோட 2 phylums we have completed. Shall we move on to the next? Yes, Monisha, Parama, Yamuna Devi, Vishnu, Vijay, Tanuja. Any doubts so far? Shall we continue on to phylum Ctenophora? Yes? All right. So phylum Ctenophora-ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த phylum Ctenophores வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? நம்ம sea walnuts அல்லது comb jellies ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அவங்க பார்க்கறதுக்கு உருண்டையா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வால்நட் மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் இவங்க. நான் இந்த ஒரு Ctenophora-ஓட ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி Coelenterata மாதிரியே, டிப்ளோபிளாஸ்டிக் Coelenterata மாதிரியே, tissue level of organization. So more or less Coelenterata-க்கும் Ctenophora-க்கும் general characters எல்லாமே சேமா தான் இருக்கும். Okay, is that clear? Then வந்து பாத்தீங்க அப்படின்னா what other features of Ctenophora? நமக்கு வந்து இங்க star features என்ன Ctenophora-க்கு அப்படின்னா, first thing is இந்த Ctenophora மேல வந்து there are comb plates. Okay, ஒரு 8 ciliated row of comb plates இருக்கும் used for locomotion. அது வந்து முக்கியமான ஒரு ஸ்டார் ஃபீச்சர் that we will see in Ctenophores. Okay, and அது தவிர இன்னொரு ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா bioluminescence. Okay, so bioluminescence வந்து பார்த்தீங்கன்னா is a very important star feature which is that மினுமினுக்கிறது. Okay, bioluminescence வந்து மோனிஷா jellyfish வந்து நமக்கு நிடேரியால வரும் கண்ணா, அங்க bioluminescence கிடையாது. Ctenophora-ல தான் நமக்கு bioluminescence இருக்கு. So that மின்மினி பூச்சி is still like a very advanced level, but அதுக்கு இன்னும் கம்மியா பீச்சஸ்லலாம் சம்டைம்ஸ் வந்து ஸ்டார்ஸ் இந்த பீச்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கடல் அலையில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி 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 ஒரு லைட் எமிட்டிங் ஒரு பார்ட்டிகிள்ஸ் வீல் சி which is nothing but belonging to Ctenophora. Okay, so இந்த bioluminescence and comb plates இருக்கிறது தான் ஸ்டார் ஃபீச்சர் ஃபார் Ctenophora. and அது தவிர டைஜஷன் இங்கேயும் அதே மாதிரி தான், எக்ஸ்ட்ரா செல்லுலர் இன்ட்ரா செல்லுலர் ரெண்டு விதமான டைஜஷனுமே இங்கே நடக்குது. செக்ஸ் இஸ் நாட் செப்பரேட். ஸோ இன்னும் இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இல்லை அப்படிங்கிறதுனால, இன்னும் ப்ரிமிட்டிவான ஃபைலம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறதுனால செக்ஸஸ் ஆர் ப்ரெசென்ட் டுகெதர். ரீப்ரொடக்ஷன் வந்து செக்ஷுவல் மீன்ஸில் மட்டும்தான் நடக்கும். ஓகே, அண்ட் இந்த ஒரு ஃபைலமில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மரைன், அதாவது கடல்லையே வாழக்கூடிய அனிமல்ஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் மரைன் சொல்லும்போது they have the medium for fertilization. fertilization will be external. எப்பயுமே larval stage வழியாக தாண்டி வரதுனால they have an indirect development. Okay, so after the general features, என்னென்ன unique features இவங்களுக்கு இருக்கு அப்படின்னா it is definitely comb plates and having bioluminescence. Now what are the examples of phylum Ctenophora அப்படின்னா, phylum Ctenophora in the P and C அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே you can remember the example, because P for Pleurobrachia and C for Ctenoplana. So Pleurobrachia, Ctenoplana இது ரெண்டு தான் வந்து முக்கியமான examples for phylum Ctenophora. Is it clear everybody? Yes. So இதோட நம்மளோட 3 phylums are over.
Okay, now if you see the next phylum, இது வந்து இதை விட next upgrade. Okay, so ஒரு iPhone 5ல இருந்து நம்ம ஒரு iPhone special edition வந்து ஒரு iPhone 8க்கு வர ஒரு feature வந்து you can see in the next phylum. ஏன் அப்படின்னா if you see first வந்து we started off with cellular level of organization, அதுக்கப்புறம் tissue level of organization. Now next கட்டத்துக்கு போகும்பொழுது இன்னும் பெட்டரான ஒரு சில general features நம்ம பார்க்கலாம். Okay, உதாரணத்துக்கு இங்க வந்து organ level of organization is seen. Okay, organ level இருக்கிறது மட்டும் இல்லாம symmetrically also they have become bilateral. So bilateral symmetry is a very advanced ஆன feature. So இங்க இருந்து platyhelminthல இருந்து next வரப்போற எல்லா phylumsமே is going to have bilateral symmetry. அது மட்டும் இல்லாம germ layers அவங்கள்ட்ட 3 germ layers இருக்கு, making them triploblastic. ஆனா coelom அவங்கள்ட்ட கிடையாது. Triploblastic ஆனா coelom இல்ல. இது வந்து is a feature of platyhelminths only. Okay, and in the platyhelminths வந்து சப்பையா it will be dorso-ventrally flattened ஆன body. அதனால தான் we are calling them as flatworms. ஓகே, அண்ட் அவங்க யூஸ்வலாக வந்து ஹியூமன்ஸ் இன்க்ளூசிவ் நிறைய ஆனிமல்ஸில் எண்டோ பேரசைட்டா, அதாவது அவங்க பாடிக்குள்ளே பேரசைட்டாக இருந்து வாழ்கிறாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஃப்ரீ லிவிங் லைஃப் ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ ஒரு பேரசைட்டாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் போய் அந்த ஹோஸ்டோட பாடியில் போய் நான் மாட்டிக்கணும். ஐ ஹாவ் டு அட்டாச் மை செல்ஃப். ஸோ அந்த அட்டாச்மெண்ட்காக வேண்டி ஒரு சில ஹூக்ஸ், ஒரு சில சக்கர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இஸ் ப்ரெசன்ட் டு ஹெல்ப் தெம் இன் திஸ் பேராசிட்டிக்கான லைஃப் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நானே பேராசைட்டாக தான் வந்து இன்னொருத்தன் பாடிக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போது அங்கே போய் வந்து எனக்கு இதை கொண்டா அதை கொண்டான்லாம் நான் டிமாண்ட் பண்ணக்கூடாது. அவன் என்ன சாப்பிட்ற அவன் நியூட்ரிஷனை சைலண்டா உறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பாடி சர்ஃபேஸ் மூலியமாவே ஐ கேன் அப்சார்ப் த ஹோஸ்டோட நியூட்ரிஷன். தட் இஸ் ஆல்சோ another parasiticana adaptation. Okay, so இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டார் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்த். நான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார் organ is there which we call as the flame cells. Okay, so flame cells platyhelminths க்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான excretory organ. Okay, clear? Now again இது வந்து one of the primitive ஆன phylumsக்குனால sexes are not still separate. நான் ஈவனே இன்னொரு ஹோஸ்ட்டுக்குள்ளே வாழும்போது அங்கே எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஆனால் டெவலப்மெண்ட்டில் கண்டிப்பாக எக்கச்சக்கமான லார்வல் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இன்டைரக்டான டெவலப்மெண்ட் தான் பார்க்குறோம். ஓகே, நான் மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே வந்து பேராசைட்ஸாக இருந்தாலும் ஒரு சில ஃப்ரீ லிவிங் ஃபார்ம்ஸும் இருக்குது. அதில் பிளனேரியா இஃப் யூ சி இட் இஸ் ஹேவிங் அ வெரி ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. ஸோ பிளனேரியாவை நீங்கள் ஒரு 2-3 பிட்டாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பிட்டில் இருந்தும் ஒரு புது பிளனேரியா வந்து நமக்கு முளைக்கும். Okay, so that kind of a quality is what we call as high regeneration capacity. Okay, so phylum platyhelminth odia general and star features I hope is very clear to all of you pasangla. When we look at the examples, very simple ana 3 examples we can see. First thing, idu oru flat worm girdnala tape madri irukkudiya tape worm, commonly called Tinea. Now planaria I already told you high regeneration capacity irukku appadinu. Now fasciola is the liver fluke. Okay, is that clear? So liver fluke is the fasciola. So Tinea, fasciola and planaria இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு group of organisms that we see under phylum platyhelminth. So platyhelminthல இருந்து அடுத்த phylum வந்து பார்த்தீங்கன்னா askhelminth. So askhelminth also if you see platyhelminth விட one stage ஒரு extra upgrade இருக்கக்கூடிய ஒரு organisms. So platyhelminth விட பெட்டரா ஒரு சில features வந்து நம்ம askhelminthல நம்ம பார்க்கலாம். Okay, is it clear everyone? Yeah, so shall we continue with phylum askhelminth? இது வரைக்கும் platyhelminth வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? Yeah, everybody? Okay, butterfly, Shehnaz, everyone, Samsil. Yes, Saravana. Okay, good. All right.
ஸோ ஆஸ்கெல்மென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராஸ் செக்ஷனலி நம்ம அந்த கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரவுண்டாக இருக்கும் அதோட க்ராஸ் செக்ஷன். ஸோ அதனால தான் we call them as round worms. அது வந்து flat wormsன்னு சொன்னேன்னா platyhelminth, now askhelminth are the round worms. So now ப்ராப்பரான சிஸ்டம்ஸ் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கு. ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஃபர்ஸ்ட் செல்யூலர்லேருந்து டிஷ்யூலேருந்து ஆர்கன் வந்து இப்போ நம்ம ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு வந்தாச்சு. ஐ ஆல் ஏபிள் டு see the upgrade over the phylums பசங்களா? that is something you have to notice. okay, then now எல்லாமே அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால பைலேட்ரலான சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, பட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருந்தாலும் சீலோம் வந்து பிளாட்டியல்மெண்ட்ல இல்லவே இல்லை. நான் இவங்க கிட்ட வந்து இருக்கு, ஆனால் பிச்சு பிச்சு அறகுறையா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம், சூடோசீலோமேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சூடோசீலோமேட்டாக இருக்கிற ஒரே ஃபைலம் யாரு அப்படின்னா நம்மளோட ஆஸ்கெல்மென்தஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ அதனால ப்ளீஸ் மேக் ஷூர் யூ மேக் அ நோட் ஆஃப் திஸ். ஓகே, நான் இதை தவிர வந்து இதோட ஸ்டார் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்ப்ளீட்டான ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம். மவுத் தனியாக, ஏனஸ் தனியாக, ஒரு ப்ராப்பர் வெல் டெவலப்ட் ஃபேரிங்ஸோட, மஸ்குலர் ஃபேரிங்ஸோட ஒரு ப்ராப்பர் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் முதல் முறையாக நம்ம அனிமல் கிங்டமில் இந்த ஃபைலம் ஆஸ்கெல்மென்ட்ல தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் எக்ஸ்கிரீஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்கிரீட்டரி டியூப் இருக்கு which will end in an excretory pore, and அதுதான் வந்து is going to participate in the excretory process. Okay, so பெருசா star cells எதுவும் அவங்களுக்கு கிடையாது. just remember they have an excretory tube and a pore for excretion. ஓகே, நான் இதை தவிர வந்து அவங்களோட ஒரு ஸ்டார் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல the sexes were always present together. ஓகே, ஒரு மோனோஈஷியஸான ஹெர்மாஃப்ரோடைட் ஆர்கானிசம்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆஸ்கெல்மென்ட்ல you can see that they are all dioecious. sexes are separate. male body தனி, female body தனி. and அது மட்டும் இல்லாமல் they exhibit sexual dimorphism. okay, which indicates that males and females நம்ம பாத்திர மாத்திரத்தில் அந்த observable characters வச்சே நம்ம வந்து we can differentiate between a male and a female body. okay, so that is a very important feature that we see in askhelminth for the first time. and அது மட்டும் இல்லாமல் fertilization is internal. development வந்து டைரக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் we see in the case of the phylum askhelminth. Yes, Chitra, very good. Females are a little longer, whereas males are a little shorter with a curved tail. Okay, that is a very important feature of phylum askhelminth. Now, for askhelminth oda examples வந்து பாத்தீங்கன்னா, I always remember as free, happy, roundworms. Okay, so free filarial worm, happy ki vandu hookworm, r ku vandu roundworm. So free and happy roundworms appdi nyabam vechiktinga, you can remember all the three examples. So filarial worm kana scientific name is what? Wuchereria. And hookworm kana scientific name is ankylostoma, and roundworm oda scientific name is ascaris. So Wuchereria, ankylostoma and ascaris மூணுமே வந்து are going to be examples of phylum askhelminth. okay, good Chitra, aduடைய full name is Ascaris lumbricoides, but you don't have to remember. and also lumbricoids is the species name. okay, so Ascaris lumbricoides ன்னு சொல்லும்போது L should be small இல்லையா, அது கேபிட்டலா போட்டிருக்கீங்க. right, okay, so species name la எழுதும்போது you have to give a little bit of attention to these kutti things. okay, right, so இப்போ ஆஸ்கெல்மென்ட்லேருந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபைலம் annelidaக்கு போக போகிறோம் பசங்களா. Now, annelidaலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர்லி கார்டேட்டா வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி அட்வான்ஸ்ட் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பெருசாக எந்த விதமான மாற்றமும் உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ இஃப் யூ லுக் அட் ஃபைலம் annelida, கோயிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் ஹியர், எவ்ரிபடி இஸ் an organ system level, everybody has bilateral symmetry, triploblastic,
coelomates. Okay, now annelida பொறுத்தமட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டார் ஃபீச்சர் என்னன்னா is having segmentation. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் பசங்களா, நம்ம அனிமல் கிங்டமில் மூணு ஃபைலமில் மட்டும்தான் segmentation is taking place, which is annelida, arthropoda and chordata. ஸோ annelidaல கண்டிப்பாக இந்த segmentation அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் annelida வந்து ஹேபிட்டாட் வைஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரைனில் இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கலாம், டெரெஸ்ட்ரியலாக இருக்கலாம், பேரசைட்டாக இருக்கலாம், ஃப்ரீ லிவிங்காக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக தே ஆர் ப்ரெசென்ட் எவ்ரிவேர். ஓகே, அது வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வரி. நான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டார் ஃபீச்சர் வந்து என்ன சொன்னேன், தே ஆர் cut into segments. அவங்க பாடியில் வந்து குட்டி குட்டி ரிங்ஸாக செக்மெண்ட்ஸாக வந்து we can see the division. and இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் பேர் என்ன அப்படின்னா மெட்டாமியர் அப்படின்னு சொல்லுவோம். and this phenomenon of having these segments is known as metamerism. Okay, so in the exhibition of segmentation or metamerism in the annelida உடைய ஒரு star feature. and then வந்து பார்த்தீங்கன்னா இப்போ annelidaவோட ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம மண்புழு. ஓகே, ஸோ மண்புழு நகழும் பொழுது பார்த்தீங்கன்னா இட் வில் மூவ் லைக் திஸ், இப்படி 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 இட் வில் மூவ். கரெக்டா? ஸோ எனக்கு அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு லாங்கிடியூட்னல் மசில்ஸும் வேணும், சர்க்குலர் மசில்ஸும் வேணும். ஸோ இந்த லாங்கிடியூட்னல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸை வச்சு லோகோமோஷன் பண்ணுறது வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டார் ஃபீச்சர் இன் த annelida. நான் இது ஒரு சில டெரெஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ்க்கு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, ஒரு சில aquatic ஃபார்ம்ஸுக்கு தனிப்பட்ட முறையில் they have certain appendages that will help for locomotion, which we call as the parapodia. Okay, so parapodia வந்து aquatic-ஆன annelids, உதாரணத்துக்கு நீரீஸ் மாதிரியான animals-ல we can find this parapodia. Is it clear? Now entire animal kingdomலயே வந்து ரெண்டு ஃபைலம்ஸ்ல மட்டும்தான் பசங்களா closed circulatory system, அதாவது ஹார்ட்லேருந்து blood வந்து சேனல் வழியாக பம்ப் பண்ணி is bringing all the blood to the tissues அப்படிங்கிறது ரெண்டு ஃபைலம்ல மட்டும்தான் இருக்கு, which is annelida and chordata. ஸோ annelidaல வந்து க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஒரு ஸ்டார் ஃபீச்சர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ்க்ரீஷனுக்கு செப்பரேட்டான ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர் which we call as the nephridia. Okay, and now that they have an organ system and இன்னும் கொஞ்சம் நல்ல அட்வான்ஸ்டான ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறதுனால now the nervous system is also coming into picture. So nervous system வந்து பார்த்தீங்கன்னா பேர்டான கேங்லியா லேட்ரல் நர்வ்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகி ஒரு டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, தட் இஸ் சீன் இன் த கேஸ் ஆஃப் நம்ம annelida. Is that clear? So annelidaவோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளேயே ஒரு டிவிஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீரீஸ் வந்து இஸ் அ dioecious ஃபார்ம் வித் டைரக்டான டெவலப்மெண்ட். Okay, whereas earthworm and leech, okay, actually nereis வந்து is an indirect development, sorry about that. Pheretima and leech வந்து பார்த்தீங்கன்னா are both monoecious organisms with a direct mode of development. Clear? So annelidaல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் nereis, Pheretima, Hirudinaria. So nereisக்கு nereis தான், Pheretima is actually the earthworm and Hirudinaria is a blood-sucking leech. Okay, so in the leech and earthworm வந்து ரெண்டுமே monoecious ஆன forms, whereas நமக்கு இந்த ஒரு nereis is a dioecious ஆன forms. and ஒருத்தர் is exhibiting direct and indirect development ன்னு சொல்லும்போது development ரெண்டுமே இந்த ஒரு ஃபைலம்ல இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? Is it clear பசங்களா? So இதோட நம்மளோட first almost 6 phylums we have finished. Porifera, Ctenophora, Coelenterata, then Platyhelminths, Aschelminths, Annelida. 6 phylum நம்ம முடிச்சாச்சு. Shall we move on to the next? Yes, it's clear. Shehnaz, Samsil, Tanuja, superb energy பசங்களா, superb. Good to see all your wonderful energy. Very nice, very nice. So if you see, இந்த ஒரு annelida அப்புறமா we have phylum Arthropoda. Now this is the largest phylum that we have in the
animal kingdom. So கிட்டத்தட்ட 2/3 of species, okay, of all the species that நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுல முக்காவாசி is going to be part of arthropoda. So arthropoda அப்படின்னு பேரே பாத்தீங்கன்னா it means jointed appendages. Okay, so joints இருக்கக்கூடிய limbs appendages அவங்களுக்கு present இருக்கிறது தான் நம்ம phylum arthropodaல இருக்கிற animals-ஆ கன்சிடர் பண்றோம். So இவங்க பாடியில ஒரு chitinous ஆன exoskeleton இருக்கு பசங்களா, which is a very very important ஆன ஒரு star feature. Okay, and இந்த ஒரு chitinous exoskeleton-ஆல தான் நம்ம என்ன நம்புறோம், that even though டைனோசோரே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா கூட கரப்பாம்பூச்சி இன்னும் வாழுதுன்னா it is because of this very strong chitinous exoskeleton that is helping them to survive. Okay, and அவங்களோட பாடி நம்ம head, thorax, abdomen அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணலாம். அவங்களோட circulatory system is open because like I told you entire animal kingdom நமக்கு வெறும் annelidaவும் chordateாவும் மட்டும் தான் closed. So அவங்களோட circulatory system is open. Okay, நான் அதை தவிர ரெஸ்பிரேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ற ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது now they are all widespread. aquaticum இருக்கு, டெரெஸ்ட்ரியலும் இருக்கு, மரைனும் இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்கு, பாராசைட்ஸும் இருப்பாங்க, இதுவும் இருப்பாங்க, ஃப்ரீ லிவிங்கும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் யூ கேன் ஃபைண்ட். முக்காவாசி ஜீவன்கள் எல்லாமே பூச்சி தான் அப்படின்னு சொன்னா தென் தட் மீன்ஸ் தட் அவ்வளோ வைட் ஸ்ப்ரெட்டாக அவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ இஃப் யூ சி ஆல் தி அக்வாட்டிக்கான ஆர்த்ரோபோட்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் யுவர் நண்டு, ப்ரான், அந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாமே will use gills. Now இதே ஒரு சில animals like for example limulus, king crab எல்லாம் will use book gills. Okay, அதுக்கப்புறம் scorpion, எட்டுக்கா பூச்சி, அது எல்லாமே will use book lungs. whereas மிச்சப்படி இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி, grasshopper, butterfly, அது எல்லாமே will use a tracheal system for respiration. So gills, book lungs, tracheal system எல்லாமே are going to be your respiratory organs in the arthropods. Okay, now circulatory system is open, adu solliten. Now when we look at the sensory organs, arthropodaல அவங்களுக்கு ஆண்டனா இருக்கும். எல்லா ஆர்த்ரோபோட்ஸுக்குமே ஒரு சென்சரி இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி ஆண்டனா இருக்கும். அண்ட் அவங்க ஐஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஐஸும் இருக்கும், காம்பவுண்டான ஐஸும் இருக்கும். ஸோ காம்பவுண்டான ஐஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த படத்தில் ஹேவ் யூ ஆல் சீன் அந்த ஈயோட விஷன் காமிக்கும் போது நிறைய குட்டி குட்டி டபா 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 டபாவாக சேர்த்து வச்ச மாதிரியான ஒரு ஹேசியான ஒரு இமேஜ் தான் காமிப்பாங்க. அதுதான் காம்பவுண்ட் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொசைக் விஷன் இந்த ஆர்த்ரோபோடால அவங்களுக்கு இருக்கு. அது போக பேலன்ஸ் பண்றதுக்காக வேண்டி ஸ்டாட்டோசிஸ்ட் அப்படிங்கிற பர்டிகுலர் ஆர்கன்ஸும் இஸ் பிரசன்ட் இன் த கேஸ் ஆஃப் ஆர்த்ரோபோடா. நான் எக்ஸ்கிரீஷனுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு ஸ்டார் feature என்னன்னா they have malphigian tubules. Annelidaக்கு we had nephridia, platyhelminthக்கு we had flame cells, அந்த மாதிரி arthropodaக்கு we have the malphigian tubules. Okay, mostly dioecious means sexes are separate, fertilization is internal, they all put mutais means they are oviparous. Okay, development again direct ஆவும் இருக்கலாம், indirect ஆன development ஆவும் இருக்கலாம். Okay, now ma'am ஏன் general features எதுவுமே சொல்லல? I told you no, annelidal இருந்து chordata வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா now everybody will have the advanced features. Organ system, triploblastic, coelomate, segmentation is seen in the case of arthropod, and you have all the bilateral symmetry madriyana advanced ana features that you will find in the arthropoda. Okay, now these are all the features. Now when we come to the examples, first group of examples enna appdin paatha economically important insects. So economically important சொல்லும்போது நமக்கு தேன் வேணும். So தேனி, apis, அப்புறம் சில்க் வேணும். சில்க்குக்கு சில்க் worm which is the bombyx, அது ஆக்சுவலாக ஒரு சில்க் மாத். ஓகே, பட் நம்ம அந்த மாத் ஆக விடாமல் குக்கூன் ஸ்டேஜ்லேயே நம்ம அதுலேருந்து சில்க் எடுத்துடுறோம் இல்லையா. ஸோ அதனால பாம்பிக்ஸ் இஸ் நத்திங் பட் த சில்க் மாத் ஆர் த சில்க் worm. லாசிஃபர், லாக் அப்படிங்கிறது ஒரு குட்டி ஒரு adhesive மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் which is used in the industries. ஸோ அந்த லாக்காக வேண்டி நம்ம இந்த லாசிஃபர் அப்படிங்கிற பூச்சியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் economically இம்பார்ட்டண்ட்டான இன்செக்ட்ஸ். அதை தவிர வெக்டர்ஸ், நம்ம கொசுலேயே முக்கியமாக 3 விதமான
categories இருக்கு, okay, or the species are there, which is Anopheles, Aedes and Culex. So நமக்கு வர எல்லா கொசு related வியாதிக்கும் வந்து one or the other in the Anopheles, Aedes or Culex is responsible. So starting from dengue to malaria to chikungunya to filariasis, இது எல்லாமே is carried by the கொசு. அந்த கொசுவுக்கு வந்து filariasis வருமா, கொசுவுக்கு டெங்கி வருமானா வராது, அது எடுத்துன்னு வந்து நம்மளை கடிச்சு நம்மளை வந்து சிக்காக்கி விட்டு போயிடும். ஓகே, ஸோ அதனால it is only a vector of the disease. Okay, so that is why all three of them come under your vectors. Okay, then or a gregarious pest we have is locusta, and like I told you, king crab or the limulus is also a very good example. இந்த ஒரு limulus வந்து வருஷக்கணக்கா மாறவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு, அதனால தான் அதுக்கு living fossil அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, Tanuja, அதுக்கு கீழே இருக்கிற class வந்து you don't have to remember கண்ணா, என்னென்ன classes are there under arthropoda is not necessary for you. Okay, so you just have to remember overall examples in பார்க்கும்போது இந்த மூணு குரூப்ல. Okay, so first thing is the economically important vectors, அதுக்கப்புறமா அந்த மிச்ச ரெண்டு அப்படின்னு சொல்லி you can just remember all the examples. Now இதை தவிர general examples வந்து பார்த்தீங்கன்னா your grasshopper, butterfly, அதுக்கப்புறம் any insect you see, okay, all your wasp, your crab, prawn, scorpion, spider, இது எல்லாமே is coming under arthropoda only. Okay, but நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய example and scientific names இவ்வளவுதான். சரியா பசங்களா? That is the largest phylum or phylum arthropoda. Now next we have is phylum mollusca. Now mollusca வந்து second largest animal phylum. So arthropoda next வந்து பார்த்தோம்னா it is mollusca. Now molluscaவும் வந்து terrestrialவும் இருக்கலாம், aquaticவும் இருக்கலாம். So second largest ன்னு சொல்லும்போது அவங்களும் arthropodaக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்லை, they are also present everywhere. Okay, so like I said, எல்லாமே advanced ஆன features தான், organ system level, bilateral symmetry, triploblastic, coelomates. Segmentation molluscaல கிடையாது. Segmentation Annelida, Arthropoda, Chordata இந்த மூணு ஃபைலம்ல மட்டும்தான் இருக்குமே தவிர வேற யார்கிட்டயும் segmentation கிடையாது. ஓகே, நான் பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்னால மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் பாடியை நம்ம ஹெட், ஒரு ஃபுட் அண்ட் ஹம்ப் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகே, பட் அவங்க பாடியில் செக்மெண்டேஷன் இருக்கா? கிடையாது. அன்செக்மெண்டடான ஹெட், foot and a visceral hump is present. Now இந்த visceral hump ன்னு சொல்லும்போது all the internal organs எல்லாமே இந்த ஹம்புக்குள்ளார தான் இருக்கு. and இந்த ஹம்புக்கு மேல நமக்கு சாஃப்டான ஒரு லேயர் இருக்கும், which we call as the mantle. ஓகே, இது விசிரல் ஹம்புக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன லேயர். நான் இந்த லேயருக்கும் இந்த விசிரல் ஹம்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்பேஸை தான் நம்ம mantle cavity அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த mantle cavityல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் மாதிரியான ஒரு கில் ஸ்ட்ரக்சர் இஸ் தேர். அண்ட் இந்த கில்ஸ் தான் வந்து ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷனுக்கு நமக்கு உதவுது. So that is a very important star feature that we see in phylum mollusca. Okay, and அதை தவிர have you all seen a snail? ஸ்னேலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து இப்படி ரெண்டு ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு டென்டிகிள்ஸ் வந்து சென்சரி டென்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இட் இஸ் நாட் அன் ஆண்டனா, இட் இஸ் அ சென்சரி டென்டிகிள்ஸ். ஸோ லைட்டாக இருக்கட்டும், வைப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து பர்சீவ் பண்ணுறதுக்கு சென்சரியான டென்டிகிள்ஸ் ஆர் present. Plus வாயில வந்து ஃபீடிங்காக வேண்டி ஒரு rasping organ is present called the radula. ஓகே, ஸோ ரேடியூலா இருக்குது, ஃபெதர் லைக் கில்ஸ் இருக்குது ரெஸ்பிரேஷன் எக்ஸ்கிரீஷனுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹெட், ஃபுட், விசிரல் ஹம்ப்னு நம்ம பிரிக்கலாம், மேலே ஒரு மேண்டில் இருக்குது, மேண்டில் கேவிட்டி இருக்குது. ஸோ ஆல் தீஸ் ஆர் யோர் ஸ்டார் அண்ட் இம்பார்ட்டன்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யோர் phylum mollusca. ஸோ இங்கேயும் செக்ஸஸ் ஆர் செப்பரேட், முட்டை போடுற ஃபார்ம்ஸ், ஸோ ஓவி பேரண்ட்ஸ் அண்ட் லார்வல் ஸ்டேஜை தாண்டி தான் டெவலப்மெண்ட் நடக்குதுங்கிறதுனால we call them as indirect development. ஓகே, நான் மொலஸ்காவோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have phyla,
which is the apple snail, pink tada, the முத்து எடுக்கிற pearl oyster, okay. Then we have sepia, which is the cuttlefish. Cuttlefish பார்க்கிறதுக்கு more or less octopus மாதிரி இருக்கும், but அது மாதிரி இல்லை ஃபுல்லா. So it's like a cuttlefish மாதிரி இருக்கும். It has a head and then குட்டி குட்டி legs இருக்கிற மாதிரி இருக்கும் அது. And then வந்து coming to octopus, your devilfish. Then octopus மாதிரியே one more is there called the squid or the loligo, okay. And then வந்து if you see Ketopleura, it is called as chiton, okay. Then octopus சொல்லியாச்சு. Aplysia or the sea hare அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். Then வந்து dentalium or the tusk shell அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஒரு நிமானிக் இருக்கு, பட் நான் உங்களுக்கு நிமானிக் கொடுக்கல, ஓகே. த ரீசன் பீயிங், ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய நிமானிக்ஸ் கொடுத்தா நிமானிக்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாஸ்டர் நிமானிக் வேணும் இல்லையா. ஸோ அதனால வந்து ஐம் நாட் கிவிங் யூ அ ட்ரிக் ஹியர். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறதுனால யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் தெம் ஆஸ் இட் இஸ். சரியா? ஸோ ஆல் திஸ் கம் அண்டர் யோர் ஃபைலம் mollusca. Okay, now molluscaக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா we have phylum echinodermata. Now remember that in the echinodermata and அதுக்கு அடுத்து வரப்போற நம்மளோட phylum hemichordata, இவங்க ரெண்டு பேருமே exclusively marine, எல்லாருமே கடலுக்குள்ள இருக்கிற ஜீவன்ஸ் தான். ஸோ நான் when we look at echinodermata, கண்டிப்பாக ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட், அது எல்லாமே இருக்கு. நான் பிறக்கும் பொழுது இந்த ஒரு echinodermata லார்வல் ஸ்டேஜில் பைலாட்ரலி சிமெட்ரிக்கலாக தான் இருந்துச்சு. ஆனால் வளர வளர குட்டி செவர் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ்ட் ஃபீச்சராக இருந்தவன் கொஞ்சம் ப்ரிமிட்டிவ் ஃபீச்சருக்கு இறங்கிட்டான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், adults ஆர் radially symmetric. So ideally we are looking at a starfish, இல்லையா? So starfish ஓட பாடி வந்து is radially symmetric. So அதனால echinodermata adults வந்து are radially symmetric, okay. Now இவங்க பாடியில் வந்து ஒரு சில calcareous ossicles இருக்கும், making them spiny skinned, okay. So if you see echino அப்படின்னா spiny, முள்ளு முள்ளா. Dermata, dermana skin, correct. So dermata அப்படின்றப்போ echinodermata means spiny skinned animal. So அவங்களுக்கு ஏன் அந்த spiny skin இருக்கு? Because of the presence of these calcareous ossicles. சரியா? Now digestive system is complete அவங்களுக்கு. And அவங்க கிட்ட ரொம்ப முக்கியமா வந்து ஒரு water vascular system இருக்கு. Now poriferaல நம்ம பார்த்தது வந்து ரொம்ப டப்பா மாடல், okay. It is a water canal system. பெருசா ஒன்றும் you know, it is not very well advanced developed டைப்லாம் கிடையாது, okay. very very மினிமலான ஒரு டைப். இங்கே வந்து we have a very elaborate ஆன ஒரு water vascular system, and அதுதான் வந்து அதுக்கு வந்து லோகோமோஷனுக்கு, கேப்சரிங் த ஃபுட்டுக்கு, டிரான்ஸ்போர்ட்டிங் த ஃபுட்டு, ரெஸ்பிரேஷன், இது எல்லாமே echinodermata is helped by the water vascular system. Clear everyone? Now reproduction வந்து sexes are separate, reproduction is sexual. External ஆன fertilization, because எல்லாருமே கடல்ல தானே இருக்காங்க, so they can use water for fertilization-ங்கிறதுனால external fertilization is seen. Indirect ஆன ஒரு larval stage மூலியமா தான் வந்து நம்ம echinodermates become adults. Clear everyone? That's about echinodermata. So echinodermata வந்து first starfish we have asterias. Starfish மாதிரியே வந்து we have another kind of a star like organism called the brittle star, which is Ophiura, okay. அதுக்கப்புறம் வந்து ரவுண்டா ஒரு ஸ்பைனியாக இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் ஆர்கானிசமாக there is sea urchin or we call it as echinus, okay. Then sea lily அப்படின்னு சொல்லக்கூடிய antodon and sea cucumber அப்படின்னு சொல்லக்கூடிய cucumaria. இது எல்லாமே are your examples of phylum echinodermata. Is it clear everyone? Monisha, Samsel, Tanuja, Chitra, all clear? Everyone? Okay. So இந்த echinodermataக்கு அடுத்து இருக்கக்கூடிய hemichordata ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான குட்டி ஒரு ஃபைலம் இது, ஓகே. ஸோ நிறைய வேர்ம் மாதிரியான மரைனான குட்டி குட்டி ஆர்கானிசம்ஸ் வந்து வில் கம் அண்டர் hemichordata. இவங்களும் அட்வான்ஸ்டுங்கிறதுனால ஆர்கன் சிஸ்டம்,
triploblastic, coelomate, bilateral symmetry இதெல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களை தூக்கி எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா கார்டேட்டாக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஓகே, பிகாஸ் இவங்க கிட்ட ஸ்டோமோகார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டோமோகார்டை பார்த்து யாரோ இது நோட்டோகார்ட் அப்படின்னு நம்பி அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டோமோகார்டாக இருக்குமோ, ஐ மீன் நோட்டோகார்டாக இருக்குமோன்னு நினச்சி கார்டேட்டாவில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இது வந்து நோட்டோகார்டே கிடையாது, இட் இஸ் அனதர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர் கால் த ஸ்டோமோகார்ட். அதனால இவன் கார்டேட்டாவில் வரமாட்டான்டா அப்படின்னு சொல்லி அவனை பிடுங்கி எடுத்து தனியாக ஒரு ஃபைலமாக வச்சுட்டாங்க. ஓகே, நான் பாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்டாக நம்ம ப்ரோபோசிஸ், காலர், ட்ரங்க் அப்படின்னு சொல்லி பாடியை நம்ம பிரிக்கலாம். ப்ரோபோசிஸ் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் an ஆர்கன் வந்து இஸ் present as the excretory organ. ஓகே, இஸ் இட் கிளியர்? நான் இதை தவிர சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பனாக இருக்கும், ரெஸ்பிரேஷன் கில்ஸ் மூலியமாக நடக்கும், செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மரைனாக இருக்கிறதுனால ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். ஓகே, டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட என்டையர் ஹெமிகார்டேட்டா. அண்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், பலானோக்ளாசஸ், சாக்கோக்ளாசஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் தான் நம்மளோட ஹெமிகார்டேட்டால. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பாரிஃபெரா டில் ஹெமிகார்டேட்டா 10 ஃபைலம்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம் பசங்களா. ஸோ இந்த 10 ஃபைலம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபைலமுமே இஸ் அ நான் கார்டேட். இவங்க யாருக்குமே நோட்டோகார்ட் கிடையாது. நான் கடைசியாக இதுக்கப்புறமா நம்ம படிக்க போகிற ஃபைலம் கார்டேட்டால மட்டும்தான் நோட்டோகார்ட் இஸ் தேர். ஸோ அது நான் கார்டேட் ஃபைலம்ஸ் கிளியர் டு யூ? எஸ் எவ்ரி ஒன்? So 10 phylums we have finished here. Can I see some stars and a good round of energy in the chat box, everybody? Everyone. Yes. Okay. Tanuja, what is Bipinaria? It is a larval form of one of the phylums kanna. Okay, and the detail you don't have to know, so it's okay, don't worry about it. All right, okay, great energy pasangla, that's fantastic. So nammaloda non chordate phylum mudichu, next we are going into phylum chordata. Now phylum chordata porthalavula, please remember we do not punch people. Okay, so we do not punch people now. V stands for a ventral heart. D stands for a dorsal nerve cord. N is for a notochord. Notochord இருக்கிற எல்லாருமே come under chordata. அது வந்து larval stageல இருக்கலாம், adult stageல இருக்கலாம், embryonic formல இருக்கலாம். எங்க அவங்களுக்கு notochord இருந்தாலும் they come under chordata. அதுக்கப்புறம் they have paired pharyngeal gill slits. Okay, and they have a post anal tail. இந்த 5 ஃபீச்சரும் தான் are the star features of phylum chordata. Is it clear everyone? So இந்த 5 features போக general characteristics லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே advanced. Bilateral symmetry, triploblastic, coelomate, organ system level, closed circulatory system, complete digestive system, everything, segmentation is present. All the இருக்கிறதுலையே advanced ஆன features எல்லாமே வந்து நம்ம chordataல it is present. And என்ன star feature? இந்த 5 point இருக்கு இல்லையா, V, D, N, P, P, இந்த 5 pointமே வந்து are star features of phylum chordata. Now okay ma'am, நம்ம வந்து ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் படித்தாச்சு. ஸ்டார் ஃபீச்சர்ஸ் என்ன, அதாவது நான் கார்டேட்ஸுக்கு இல்லாத கார்டேட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அதே தான். வி டூ நாட் பஞ்ச் பீப்புள். வென்ட்ரல் ஹார்ட் இஸ் சீன் இன் த கேஸ் ஆஃப் கார்டேட்ஸ். அவனுக்கு டார்சல். இங்கே வந்து டார்சலான ஹாலோ சிங்கிள் நர்வ் கார்ட் இஸ் சீன். அவனுக்கு வென்ட்ரலான சாலிட் டபுள் நர்வ் கார்ட் இஸ் சீன். நோட்டோகார்ட் இங்கே இருக்குது, இங்கே இல்லை நான் கார்டேட்ஸுக்கு. pharyngeal gill slits வந்து இவன்ட்ட இருக்கு, அவன்ட்ட இல்லை. anal tail, post anal tail வந்து chordates இருக்கு, non chordates இல்லை. ஸோ இந்த மாதிரி we can segregate chordates and non chordates, differentiate பண்ணுறதுக்கு இந்த 5 ஸ்டார் ஃபீச்சர்ஸ் தான் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ சரி மேம்,
ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் படிச்சாச்சு, ஸ்டார் ஃபீச்சர்ஸும் படிச்சாச்சு. அடுத்த எக்ஸாம்பிளில் சொல்லுங்கள், கடை மூடிட்டு கிளம்பலாம் அப்படின்னா இட் இஸ் நாட் தட் சிம்பிள். நம்ம ஃபைலம் கார்டேட்டாவை ஃபர்தராக நம்ம வந்து எத்தனை சப் ஃபைலம்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சப் ஃபைலம்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஸோ முதல் கேட்டகரி வந்து நம்ம புரோட்டோகார்டேட்டா அப்படிங்கிற டிவிஷனில் we have 2 subphylums, which is the Urochordata and the Cephalochordata. Okay, then இன்னொரு ஒரு கேட்டகரியில் we have the Vertebrata. ஸோ 3 subphylama நம்ம இந்த கார்டேட்ஸை பிரிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சப்ஃபைலம்கான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோகார்டேட்டா, செஃபிலோகார்டேட்டா இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி பசங்களா. யூரோ அப்படின்னா வாலு. ஓகே, ஸோ லார்வல் ஸ்டேஜில் வாலு பகுதியில் மட்டும்தான் நோட்டோகார்டஸ் ப்ரெசன்ட், அதுதான் யூரோகார்டேட்டா. ப்ளஸ் அவங்க பாடியில் லெதரியான ஒரு கோட் இருக்கு which is made up of tunicin, அதனால அவங்களுக்கு டியூனிகேட்டா அப்படின்னு இன்னொரு ஒரு பேர் இருக்கலாம். பட் யூரோகார்டேட்டானா லார்வல் வாலில் மட்டும் நோட்டோகார்டஸ் ப்ரெசன்ட். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து அசிடியா, சால்பா, டோலியோலம், ஹர்ட்மேனியா. ஸோ இந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே வில் கம் அண்டர் யோர் யூரோகார்டேட்டா. யூரோனா என்ன சொன்னேன், வால். ஸோ லார்வல் டெய்லில் மட்டும் யூ வில் ஃபைண்ட் திஸ் பர்டிகுலர் you will find this particular notochord in the urochordates. Cephalochordata வந்து பார்த்தீங்கன்னா செஃபேலோக்கு அர்த்தம் என்ன, ஹெட். ஸோ ஹெட்லேருந்து டெய்ல் வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக நமக்கு நோட்டோகார்டஸ் பர்சிஸ்டன்ட். அதுதான் செஃபலோகார்டேட்டாவுடைய ஃபீச்சர்ஸ். நான் செஃபலோகார்டேட்டாவில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது, which is the branchiostoma. ஆனால் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்க மாட்டோங்கிறதுனால தான் branchiostoma-க்கு 2 இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னா amphioxus and the lancelet. Clear everybody? Is it clear? So first 2 subphylums என்ன, யூரோகார்டேட்டா, செஃபிலோகார்டேட்டா. யூரோகார்டேட்டால லார்வல் டெய்லில் மட்டும் நமக்கு நோட்டோகார்டஸ் பிரசன்ட். செஃபிலோகார்டேட்டால தலையிலிருந்து கால் வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக நோட்டோகார்டஸ் present. and அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நான் இருக்கிற லெஃப்ட் சப்ஃபைலம் என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் வெர்டிபிரேட்டா. ஸோ வெர்டிபிரேட்டாவை பொறுத்த அளவில் இந்த நோட்டோகார்டு வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேருந்து அது வளர்ந்து வரும்பொழுது இந்த ஒரு நோட்டோகார்டு வந்து கெட்ஸ் ரீப்ளேஸ்ட். எது மூலியமா, ஒரு கார்டிலேஜஸ் ஆன இல்லை போனியான ஒரு வெர்டெப்ரல் காலம் வந்து வில் take over and it will replace the notochord. okay, அதை தவிர மஸ்குலரான ஹார்ட் இருக்குது, அவங்களுக்கு கிட்னிஸ் தான் எக்ஸ்கிரீஷனுக்கு இருக்குது, அண்ட் ஃபின்ஸ் ஆர் லிம்ஸ் வந்து அவங்களுக்கு லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படிங்கிறது எல்லாமே வெர்டிபிரேட்டாவுடைய ஃபீச்சர்ஸ். பட் வெர்டிபிரேட்டாவையும் நம்ம வேகாக வந்து சரி இவ்வளோதான்ப்பா வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா இந்த வெர்டிபிரேட்டாவை நம்ம ஃபர்தராக ஜா, நம்ம தாடைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜா ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 2 டிவிஷனாக பிரிக்கலாம். ஸோ வெர்டிபிரேட்டாவை நம்ம ஏக்னேட்டா அண்ட் நாத்தோஸ்டோமாட்டா அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ஏக்னேட்டானா என்ன, ஜாவே கிடையாது. ஜா இருந்துச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் நாத்தோஸ்டோமாட்டா. ஓகே, ஸோ ஃபைலம் கார்டேட்டாவை 3 சப்ஃபைலமாக பிரிச்சிருக்கோம். யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா. Now urochordate, cephalocordate clear-ஆ ஒரே ஒரு point of difference தான் I have already told you with the examples. Now vertebrate-க்கு அதே மாதிரி நம்ம ஒரு feature சொல்லி முடிக்க முடியாது because further-ஆ it is divided into 2 divisions which we consider them as jaw இருக்கிறது, jaw இல்லாதது. jaw இருந்தா it is gnathostomata, jaw இல்ல அப்படின்னா it is agnata. Clear? Now jawless ஆன ஏக்னேட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் அனிமல் தான் நம்ம படிக்கணும், which is the class Cyclostomata. ஓகே, ஸோ கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் they are ectoparasites. நான் பிளாட்டிஹெல்மின் சொல்லும்போது ஐ யூஸ்ட் அ வேர்ட் எண்டோபாரசைட். அப்படின்னா என்ன, நமக்குள்ள நம்ம இன்டெஸ்டைனில் எங்கேயோ உட்காந்து நம்மக்கிட்டேருந்து உரியறது. பட் எக்டோபாரசைட்னா வெளிப்பக்கமாக வெளிப்படையாக நான் வந்து உரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரியிற மாதிரி எக்டோபாரசைட்ஸ் ஆர்
present on the surface of the animal. So ஒரு சில ஃபிஷஸ்ல இந்த ஒரு சைக்ளோஸ்டோமாட்டா ஒரு எக்டோபாரசைட்டா வாழுது. It is belonging to agnatha, jaw கிடையாது. So sucking type of a circular mouth is present. Okay, and இது வந்து இப்பதான் vertebrateல இருக்கிற ரொம்ப ஒரு starting stage class அப்படிங்கிறதுனால மேல scales கிடையாது, paired-ஆன fins கிடையாது. So if you see single fins தான் வந்து it will be there. pair-ஆன fins வந்து it does not have. Okay, vertebral column is still cartilaginous. Okay, circulatory system is closed. எல்லா chordateாக்குமே circulatory system is closed. Now it has a very star feature. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலா கடல்ல வாழும். கடல்ல இருந்து என்ன பண்ணும், நல்ல ஃப்ரெஷ் வாட்டரான ஏதாவது ஒரு ஆத்தோரமா போய் what it will do, it will lay eggs. It will go there for spawning. ஸ்பானிங்னா முட்டை போடுறது. முட்டை போட்டுட்டு அங்கேயே செத்து போனதுக்கு அப்புறமா அந்த முட்டை வந்து வில் ஹேட்ச் அண்ட் என்ன பண்ணும், அது வந்து ஆல் த வே அந்த ஃப்ரெஷ் வாட்டர் இடத்துலேருந்து கிளம்பி கடலுக்கு வரும். Okay, so கடல்ல வந்து it will grow, it will live, it will do everything. After its life is over அப்படின்னு அதுக்கு தோணும்போது திருப்பி கடல்ல இருந்து கிளம்பி it will go to the fresh water, மூட்டை போட்டுட்டு செத்துரும். இதுதான் அதோடைய லைஃப் சைக்கிள். ஸோ இந்த மாதிரியான மைக்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயமா நம்ம சைக்ளோஸ்டோமாட்டால பார்க்குறோம். ஓகே, ஸோ நவ் என்ன மாதிரி மைக்ரேஷன், அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ கடல்ல இருந்து ஆத்தோரமா போகுது இல்ல, ஆறுக்கு போறதுனால இட் இஸ் anadromous மைக்ரேஷன். ஆத்துல இருந்து கடலுக்கு வர்றதுனால catadromous மைக்ரேஷன். அது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பட் எனிவே, ஓகே, மைக்ரேஷன் இஸ் அ வெரி யூனிக்கான ஒரு ஃபீச்சர் தட் இஸ் சீன் இன் த கேஸ் ஆஃப் சைக்ளோஸ்டோமாட்டா. கிளியர்? நான் ரெண்டு எக்ஸாம்பிள் தான் பசங்களா சைக்ளோஸ்டோமாட்டாக்கு இருக்கு, which is petromyzon and myxine. ஓகே, MYXINE, myxine. So petromyzonக்கு இன்னொரு பேர் lamprey, myxineக்கு இன்னொரு பேர் hagfish. சரியா? Is it clear? Okay, so ஏக்னேத்தால ஜா இல்லாத அனிமல்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் அனிமல்ஸ் தான், which is the cyclostomata. Now when I look at jaws இருக்கிற animals அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது இந்த jaws இருக்கிற animals-ஐ I can further divide into two classes. jaw இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சரி, jaw இருக்கு, இப்போ அதுக்கு கை கால் இருக்கா இல்லை மீன் மாதிரி ஃபின்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஸோ மீன் மாதிரி ஃபின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் கம்ஸ் அண்டர் த சூப்பர் கிளாஸ் ஸ்பைசஸ். அண்ட் கை கால் இருக்குது அப்படின்னு சொன்னால் சூப்பர் கால் டெட்ரா போடா. டெட்ரானா 4, போடானா 4. ஸோ 4 கால் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பைசஸில் 2 கிளாஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ பைசஸ்னா ஃபின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாவே நம்ம மீனை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ மீனில் 2 இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் இருக்குது, which is chondrichthyes and osteichthyes. ஓகே, ஸோ இந்த chondrichthyes and osteichthyes வந்து ஆர் கம்மிங் அண்டர் யோர் ஃபிஷ்ஷஸ். ஸோ டெட்ராபோடால வந்து இதே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் amphibians, reptiles, apes and mammals எல்லாருக்குமே கை கால் இருக்கா. ஸோ அது எல்லாமே will come under the டெட்ராபோடாங்கிற சூப்பர் கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 6 கிளாஸஸ், 2 கிளாஸ் ஆஃப் மீன் அண்ட் 4 கிளாஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து நம்ம படிக்கணும். ஸோ ஹியர் இஃப் யூ see பைசஸ் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது chondrichthyes and osteichthyes. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரிவிஷனுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் டேபுலேட்டட் காலமில் தான் பசங்களை இதை போட்டிருக்கேன். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ரெஃபர். ஓகே, ஸோ இஃப் யூ ஜாயின் ஆர் கம்யூனிட்டி நோட்ஸ் எல்லாமே அங்கே அப்லோட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இஃப் யூ see here chondrichthyes வந்து மரைன் தான், எல்லாருமே மரைன். ஆனால் osteichthyes வந்து மரைனும் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்குது. சரியா? நான் chondrichthyesன்னு சொல்லும்போது கார்டிலேஜஸான எக்ஸோஸ்கெலிட்டன், ஆஸ்டிக்தீஸ்ன்னு சொல்லும்போது போனியான எண்டோஸ்கெலிட்டன். இது கார்டிலேஜஸான ஃபிஷ், இது வந்து போனியான ஃபிஷ். ஸோ கார்டிலேஜை விட போனி இஸ் பெட்டர். ஸோ திஸ் இஸ் லைக் சம்வாட் என்ன சொல்கிறது, ஒரு iPhone 14க்கும் iPhone 14 Pro Maxுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டெப்பு ஒரு அப்கிரேட் இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் அன் ஆஸ்டிக்தீஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ இஃப் யூ see here chondrichthyesல வந்து 5லேருந்து 7 பேர் ஆஃப் கில்ஸ் இருக்குது.
ஆனால் அந்த கில்ஸுக்கு எந்த விதமான கவரிங்கும் கிடையாது. ஓகே, ஸோ அதனால ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆஸ்டிக் டீஸில் 4 பேர் தான் இருக்கு, ஆனாலும் இஸ் கவர்ட் பை அன் operculum, which is a very important feature. Now கான்ட்ரிக்டீஸில் வந்து எலிமெண்ட்ரி கெனால் வந்து காமனான ஒரு ஓப்பனிங், க்ளோயேக்கா அப்படிங்கிற ஒரு காமன் ஓப்பனிங்கில் தான் இட் வில் ரிலீஸ் இட்ஸ் டைஜஸ்டிவ் வேஸ்ட்ஸ். பட் ஆஸ்டிக் டீஸில் வந்து ப்ராப்பராக ஒரு ஏனஸ் இஸ் ப்ரெசன்ட் ஃபார் தட் ஃபங்க்ஷன். நான் கான்ட்ரிக்டீஸ் வந்து அது பாவம் தூங்காமல் கொள்ளாமல் ராவிடிய இட் ஹேஸ் டு கீப் ஸ்விம்மிங். அது முங்காமல் உயிர் வாழணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நான் ஆஸ்டிக் டீஸில் என்னாச்சு, ஒரு அப்கிரேட் வந்துருச்சு, அவங்களுக்கு ஏர் பிளாடர் வந்துருச்சு. ஸோ ஏர் பிளாடர் வந்து வில் ஹெல்ப் டு மெயின்டைன் த பாயன்சி அண்ட் ஹென்ஸ் போனி ஃபிஷஸ் வந்து எங்கேயாச்சும் போய் ஓரமாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தே கேன் கண்டினியூ ஸ்விம்மிங். அவங்க வந்து முங்கி செத்துற மாட்டாங்க. Okay, so very important upgrade that is with respect to Austic teeth. But heart in பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே ரெண்டு சேம்பர்ட் ஆன ஹார்ட் தான். ரெண்டு பேராலையுமே அவங்க பாடி டெம்பரேச்சர்ஸை அவங்களே ரெகுலேட் பண்ணிக்க முடியாது. ஸோ பாய்கிலோதெர்மஸ் ஆன அனிமல்ஸ் தான் இந்த ஒரு கான்ட்ரிக்டீஸ் as well as Austic teeth எல்லாமீனுமே. ஓகே, இஸ் தட் கிளியர்? நான் அதை தவிர ரெண்டு பேருக்குமே செக்ஸஸ் ஆர் செப்பரேட். பட் கான்ட்ரிக்டீஸில் வந்து டு ஹெல்ப் தெம் இன் இன்டர்கார்ஸ், டு ஹெல்ப் தெம் இன் காப்யூலேஷன், மேல்ஸில் வந்து பெல்விக் ஃபென்ஸ் கிட்ட ஒரு கிளாஸ்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, அண்ட் இந்த கிளாஸ்பருங்கிற ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தே அண்டர்கோ இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். பட் ஆஸ்டிக் டீஸில் கிளாஸ்பர்ஸ் கிடையாது, தே அண்டர்கோ எக்ஸ்டர்னலான ஃபர்டிலைசேஷன். ஓகே, நான் கான்ட்ரிக்டீஸ் வந்து தே வில் யூஸ்வலி கிவ் பர்த் mostly viviparous, whereas Austic teeth வந்து முட்டை போடுற form, so they are mostly oviparous. Okay, now when you look at the body of chondrichthyes and Austic teeth, ரெண்டு பேருக்குமே scales இருக்கு. Now if you saw cyclostomata, I said ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு scales கிடையாது, பட் இங்க ரெண்டு பேருக்குமே scales இருக்கு. Chondrichthyesல வந்து they have placoid type of scales, whereas Austic teethsல வந்து they have cycloid or ctenoid type of scales. Is it clear பசங்களா everyone? Okay, now இதை தவிர கான்ட்ரிக்டீஸில் வந்து ஒரு சில ஃபிஷ்ஷஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வில் பி தேர், லைக் அன் எலக்ட்ரிக் ஆர்கன் ஆர் ஸ்டிங்கிங் பாய்சனஸ் ஆன ஆர்கன். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆர்கன் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ரே தான் வந்து டார்பீடோ, வேரஸ் அந்த மாதிரி ஸ்டிங்கிங் பாய்சனஸ் ஆர்கன் இருக்கக்கூடிய ஒரு ரே தான் வந்து ஸ்டிங் ரே ஆர் வி கால் ஆஸ் த trigon. Okay, so அந்த மாதிரி ஒரு special feature is present in chondrichthyes. And already like I said, males-ல வந்து claspers are present only in the case of chondrichthyes. Okay, now examples வந்து பார்த்தீங்க அப்படின்னா chondrichthyesல 5 examples இருக்கு. Okay, first thing வந்து is our shark or the carcharodon. அதுக்கப்புறம் பிரிஸ்டிஸ், அதோட வாய் வந்து பார்த்தீங்களா, இட் இஸ் லைக் தட் அருவாமனை கைண்ட் ஆஃப் வுட் கட் பண்ணுற சா மாதிரி இருக்கா அதோட வாய். ஸோ அதனால இட் இஸ் கால்ட் அஸ் த சா ஃபிஷ் ஆர் த பிரிஸ்டிஸ். ஓகே, தென் வி ஹாவ் த டாக் ஃபிஷ் ஆர் த ஸ்கோலியோடன், 3 ஃபிஷ். அண்ட் தென் ஆல்ரெடி சொன்னேனே ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கிற 2 ஃபிஷ், விச் இஸ் torpedo or the electric ray and the stingray or the trigon. Okay, இது 5மே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யுவர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கான்ட்ரிக்டீஸ். இதே ஆஸ்டிக் டீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் 2 வந்து மரைனான ஃபிஷ்ஷஸ், ஃப்ளையிங் ஃபிஷ் எக்ஸோசீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிப்போகேம்பஸ், சீ ஹார்ஸ், ஹேவ் யூ ஆல் சீன் அ சீன் ஹார்ஸ்? எவ்ரிபடி வுட் ஹவ் சீன் அ சீ ஹார்ஸ் இல்லையா, அது வந்து கடல்லையே இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஹிப்போகேம்பஸ். இது 2மே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மரைனான போனி ஃபிஷ். தென் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் ரோஹு, காட்லா அண்ட் மகூர். ஓகே, ஆர் லாபியோ, காட்லா அண்ட் clarias அப்படின்னு scientifically we can say. So they will come under freshwater fishes. And then last aquarium fishes வந்து பார்த்தீங்கன்னா betta and pterophyllum. So betta வந்து fighting fish அப்படின்னு சொல்லுவாங்க, fighter fish or fighting fish. pterophyllum வந்து angel fishன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக அக்வேரியம்க்கு போனீங்க அப்படின்னா நிஜமாவே இது உயிரோட தான் இருக்கா அப்படின்னு டவுட் வர அளவுக்கு ஓரமாக ஒன்று படுத்து தூங்கின்னு இருக்கும் அந்த தொட்டியில். ஓகே, so that is nothing but in the aquarium kind of fishes which are bony fishes and அதுக்கான examples. Okay, is that clear? So இதோட நம்மளோட super class Pisces is
over. Okay, now next நம்ம படிக்க போற இந்த 4 phylums இருக்கு இல்லையா, amphibia, reptilia, aves and mammalia. உண்மையா சொல்லணும்னா இட் இஸ் 3rd standard சயின்ஸ் பசங்களா. நம்ம சாப்டர் இங்கேயே முடிஞ்சிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம படிக்க போற அந்த 4 ஃபைலம் வந்து 4 கிளாஸ் வந்து இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதை தவிர இட் இஸ் ஒன்லி 3rd standard சயின்ஸ். எவ்ரிபடி நோஸ் திஸ். ஓகே, ஸோ சூப்பர் கிளாஸ் டெட்ரா போடா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கை கால் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஓகே, டெட்ரானா 4, போடானா கால். ஸோ 4 கால் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் வில் கம் அண்டர் டெட்ரா போடா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அன் ஆம்பிபியன். ஆம்பிபியன்னா நார்மலாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? தவளை. Okay, everybody has seen a frog. Everybody knows frog is an amphibian. So amphibian சொல்லும்போது அது வந்து தண்ணிலையும் இருக்கும், லேண்ட்லையும் இருக்கும். அதுக்கு 2 பேர் ஆஃப் கை கால் இருக்கு. ஓகே, மாய்ஸ்டாக முழுன்னு இருக்கும். அது பாடியில் ஸ்கேல்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா. இட்ஸ் அ வெரி முழு கைண்ட் ஆஃப் an organism. அது வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது கில்ஸில் ரெஸ்பயர் பண்ணும், வெளியில் வந்தால் லங்ஸில் ரெஸ்பயர் பண்ணும். அப்படி இல்லாமல் எந்த இடத்துக்கு போனாலுமே ஸ்கின்னில் ரெஸ்பயர் பண்ணும். ஸோ இந்த 3மே வந்து is present in the case of amphibian. இது reptilesல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா mostly terrestrial. reptileனு சொன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு பல்லி இல்ல பாம்பு. ஓகே, இல்லாட்டி crocodile. அது எல்லாமே will come under your reptiles. ஸோ ஒரு crocodile பற்றி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஓகே, அது லேண்டில் தான் வாழுது, அதுக்கும் 2 செட்டு கை கால் இருக்குது. பட் பாம்பாக இருந்ததுன்னா அது கிடையாது. ஸோ சப்போஸ் லிம்ஸ் இருந்துச்சுன்னா 4 இருக்கும், இல்லைன்னா இல்லவே இல்லை. ஓகே, நடுவில் எதுவுமே கிடையாது. தென் அதோட பாடி வந்து ட்ரையாக இருக்கும், அது பாடி மேலே ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு crocodile நினச்சிக்கிட்டிங்கன்னா பாடி மேலே அதுக்கு ஸ்கேல்ஸ் இருக்கா? தட்ஸ் ஆல். ஓகே, அது ரெஸ்பிரேஷனுக்கு வந்து இட் வில் யூஸ் யங்ஸ். இன்ஃபேக்ட் ரெப்டைல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், மேமல்ஸாக இருக்கட்டும், எவ்ரிபடி வில் யூஸ் lungs only for their respiration. Okay, now when you look at birdsன்னு சொல்லும்போது any bird you remember, காக்கா, புறா, மயில், anything you take, சிம்பிள் ஆஸ் தேட். பாடியில் ஃபெதர்ஸ் இருக்கும், ஃப்ளை பண்ணுறதுக்கு, பறக்கிற அனிமல்ஸாக இருக்கும். ஒரு சில பேர்ட்ஸ்னால பறக்க முடியாது, ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸும் இருக்குது. பட் அதை தாண்டி எல்லா பேர்ட்ஸுக்குமே கை ஒரு 4 limb வந்து என்னவா மாடிஃபை ஆகிருக்கும்? ரெக்கையாக மாடிஃபை ஆகிருக்கும். இட் இஸ் மாடிஃபைட் இன் 2 wings. ஓகே, அண்ட் இந்த ஒரு 4 limbs தாண்டி ஹைண்ட் லிம்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்? மரத்து மேலே நிற்கிறதுக்கு, இல்லாட்டி நடக்கிறதுக்கு, இல்லை ஸ்விம் பண்ணுறதுக்கு. வாத்தா இருந்தால் ஸ்விம் பண்ணும், காக்காவாக இருந்தால் மரத்து மேலே நிற்கும். So whatever function it has, it will be using the hind limbs. Okay, and then birds பற்றி வேற என்ன சொல்லலாம்? நம்ம வந்து அதோட போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவாக நிறைய ஏர் கேவிட்டிஸ் இருக்கக்கூடிய நியூமேட்டிக் போன்ஸாக இருக்கும், அதோட ஃப்ளைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸோட வந்து இட் ஹேஸ் ஃபர்தர் ஏர் சாக்ஸ் அட்டாச் ஆகிருக்கும் டு ஹெல்ப் இட் இன் அவ்வளோ நிறையா சப்ளிமெண்ட்டாக அதுக்கு காற்று வரணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஏர் சாக்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து இஸ் ட்ரை. அதுக்கு ஆயில் கிளாண்டுன்னு டெய்ல் பக்கத்தில் குட்டியாக ஒரு கிளாண்ட் இருக்கே தவிர மிச்சப்படி வந்து இட் டஸ் நாட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் கிளாண்ட்ஸ் ஆன் இட்ஸ் பாடி. ஸ்கின் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை. ஓகே, தட்ஸ் அபவுட் யுவர் பேர்ட்ஸ். இதே மேமல்ஸ் பற்றி சொல்லும்பொழுது நமக்கான ஸ்டார் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா we have mammary glands. Okay, that will produce milk for the nourishment of the baby. And if you see skin மேலே hair இருக்கும். So if you look at சிங்கம், புலி, நாய், பூனை, குரங்கு, மனுஷன் யார் எடுத்துக்கிட்டாலும் பாடி மேலே முடி or furங்கிறது கண்டிப்பாக இருக்கும். That is a very important star feature in mammals. அது தவிர நமக்கும் கை கால் இருக்கு, நம்மளும் லேண்டில் இருப்போம், வாட்டரில் இருப்போம், பறப்போம், என்ன வேணா எல்லா ஹேபிட்டாட்ஸ்லையும் you can find the mammals. Okay, so all these are your general features. Now heart வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபீச்சராக நம்ம இந்த 4த்துக்குமே படிக்கணும். ஸோ இஃப் யூ see ஃபிஷ்ஷஸில் எத்தனை இருந்தது? 2 சேம்பர்ட் ஹார்ட்டாக இருந்தது. அவங்க கோல்ட் பிளட்டடாக இருந்தாங்க. they cannot utilize their body functions for maintaining their temperature இல்லையா? பட் இங்கே ஆம்ஃபிபியால 1 upgrade is there. What upgrade is there? 3 chambered heart is there, still cold blooded. Okay, reptiliaல 3 chambered தான், பட் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் அப்கிரேட் வந்துருச்சு. ஓகே, ஸோ crocodileக்கு மட்டும் 4 chambered இருக்கு, மிச்சவங்க எல்லாருக்குமே 3 chambered-ஆன ஹார்ட் தான் இருக்கு. ஓகே, தட் இஸ் அபவுட் த ரெப்டீலியா. நான் 4வது இது ஏவ்ஸுக்கு வரும்பொழுது 4வது அப்கிரேட் இஸ் சீன். ஸோ 4 chambered ஹார்ட் இருக்கு, வார்ம் பிளட்டடான
animals. Okay, now இவங்க மூணு பேருமே oviparous முட்டை போடுற ஃபார்ம். now mammalக்கு வரும்போது இன்னொரு ஒரு அப்கிரேட் கொடுக்கணும்ல, 4 chambered heart, warm blooded தான் birds மாதிரியே, ஆனா ஒரு சில ஃபார்ம்ஸை தவிர மோஸ்ட்லி viviparous ஆன ஒரு ஃபார்ம். Okay, so are you all able to see this particular upgrade that is happening? அவ்வளோதான் பசங்களா. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதுன்னா all your 4 classes are over. Okay, Sam, புல்லரிக்கிறதுக்கு மட்டும் முடி கிடையாது. ஓகே, கூஸ் பம்ப்ஸ்க்கு மட்டும் hair is not the function. Okay, so in any mammal you take, hair வந்து is an important aspect to protect our skin. Okay, so it is meant for protection, for giving warmth, அந்த மாதிரி நிறைய functions இருக்கு அந்த ஹேருக்கு. ஓகே, புல்லரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஓகேவா? All right. Okay, so now from here we'll go to the examples pasangla. So examples paathodane you appdin solla nenikadinga, it is very simple. Okay, so if you look at amphibians, namakku thavalai is an example. So appo namakku moonu vidhamana thavalai nama padikka porom, buffo, rana and hyla. So idu moonu thavalayume will come under your examples. Adu thavara kai kaal illada oru limbless amphibian is there called ichthyophis. அதுக்கப்புறம் salamander அப்படின்னு ஒரு organism is there, அதுக்கான scientific name is also salamandra. So that is simple. அந்த 5 எக்ஸாம்பிளுமே will come under amphibia. ஓகேவா? now reptiliaல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா first வந்து we have one ஆமை group. ஆமை groupல we have turtle and tortoise which is கீலோன் அண்ட் டெஸ்டூடோ. அதுக்கப்புறம் செகண்ட் குரூப் வந்து பல்லி குரூப். ஸோ பல்லி குரூப்பில் வந்து நமக்கு என்ன, வீட்டில் பார்க்குற சாதா பல்லி விச் இஸ் ஹெமிடாக்டிலிஸ். அதுக்கப்புறமா பச்சோந்தி, ட்ரீ லிசர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது கலர் மாறிட்டே இருக்கும். ஹேவ் யூ ஆல் சீன்? ஸோ அந்த ட்ரீ லிசர்ட் ஒரு கெமீலியான். கார்டன் லிசர்ட் ஆஃபன் வந்து நம்ம இந்த ரொம்ப ஏதாவது நிறைய செடி கொடியெல்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பெருச்சாலி சைஸில் ஒரு பல்லி இருக்கும். ஹேவ் யூ ஆல் சீன்? தட் இஸ் நத்திங் பட் அ கார்டன் லிசர்ட் ஆர் அ கெலாட்டீஸ். ஸோ பல்லி குரூப்பில் 3 பேர் இருக்காங்க, ஹெமிடாக்டிலிஸ், கெமீலியன், கெலாட்டீஸ். தென் ஆஃப்டர் தட் பாம்பு குரூப். பாம்பு குரூப்பில் வந்து நல்ல பாம்பு or cobra which is naja. Okay, then crate, bungarus, viper is also called as vipera. Okay, so all this comes under the பாம்பு group. Then after that we have crocodile, and crocodile மாதிரியே இருக்கக்கூடிய alligator. So crocodilus and alligator ரெண்டுமே are examples. So அவ்வளவுதான் இந்த 4 group, ஆமை group, பல்லி group, பாம்பு group and then crocodile group ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா reptiles ஓட அத்தனை எக்ஸாம்பிளும் you can remember. Now coming to birds, இந்த birds example எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வெரி சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, நம்ம தினசரி தெரிஞ்சு பார்க்குற 3ஆம் கிளாஸ் சயின்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், இது பீகாக், இது புறா அப்படின்ட்டு. பட் அதையே தான் சயின்டிஃபிக்காக இப்போ நம்ம படிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பி குரூப். ஓகே, பி குரூப்னா என்ன, பீலேருந்து ஆரம்பிக்கிற எல்லா பேர்ட்ஸையும் முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீகாக். பீகாக் வந்து என்ன, பாவோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? தென் பெங்குவின், ஆப்டினோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் பேரட், கிளி, அதாவது சிட்டாக்யூலா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் புறா. புறா வந்து பிஜன் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் கொலும்பா. 4 பி பேர்ட்ஸ், பேரட், பீகாக், பிஜன் அண்ட் பெங்குவின். ஸோ பேரட் வந்து சிட்டாக்யூலா, பிஜன் வந்து கொலும்பா, பெங்குவின் வந்து ஆப்டினோடைட்ஸ் அண்ட் இன்னொருத்தர் யாரு, பிஜன், பேரட், பீகாக் வந்து பாவோ. ஓகே, ஸோ 4மே வந்து இஸ் யுவர் பி குரூப். அது தவிர 3 பேர் ஆர் தேர். ஹூ ஆர் த 3 பேர்? காக்கா which is corvus. Okay, then we have ostrich which is truthio, and then we have the vulture, okay, or neophron. Clear everybody? இது எல்லாமே are your example of birds. Okay, now coming to mammals. Mammals-க்கு வரும்பொழுது ஒரு சில animals ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு ராட்டுக்கு ராட்டஸ், ஓகே, எலிஃபெண்ட்டுக்கு எலிஃபஸ், தென் டால்ஃபினுக்கு டெல்ஃபீனஸ், அதுக்கப்புறம் வந்து we have கேமலுக்கு கமீலஸ். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வெரி ஈஸி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம லிவிங் வேர்ல்டு படித்ததுலேருந்தே நமக்கு என்ன தெரியும், நாயினா கேனிஸ், கேட்னா ஃபெலிஸ், தென் we have பேந்தீரா டிக்ரிஸ், பேந்தீரா லியோ, லயன், டைகர், லெப்பர்டஸ், பேந்தீரா பார்டஸ். ஸோ இதெல்லாமே நம்ம லிவிங் வேர்ல்ட்லேருந்து ஆல்ரெடி படித்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுவும் வந்து ஈஸி. இதை தவிர வேற என்ன புது எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும் மேம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் திங் இஸ் த எக் லேயிங் மேமல் ஆர்
ornithorhynchus. Okay, then kangaroo, which is marcopus, flying fox or pteropus. இது ரெண்டுமே புதுசான ஒரு ஸ்பீஷீஸ். அதுக்கப்புறம் macaca or monkey, குரங்கு வந்து we call as macaca. Okay, then குதிரை is ichthys. And then நீலத்திமிங்கிலம், blue whale is known as Balenoptera. So actually இந்த 6 ஸ்பீஷீஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். மிச்சப்படி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஆர் நேம்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அனிமல்ஸ் தான். சரியா பசங்களா? ஸோ இதோட நம்ம என்டையர் animal kingdom முடிச்சாச்சு. இப்போ we are going to solve questions. யார் ஃபயரா ஆன்சர் கொடுக்க போறான்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் கிளாஸ்ல தூங்குனீங்களா இல்லை என்ன நடந்ததுங்கிறது இப்போ பக்காவா தெரிஞ்சிடும். கோபதி ஆன்சர் பசங்களா. ஆர்த்ரோபோடால எக்ஸ்கிரீஷன் எது மூலியமா நடக்கும்? வாட் இஸ் a star feature here? Superb, Sam, Agent Beast, Chitra, then Tamilarasu, Tanuja, Monisha, Saravana, Samsel. Fantastic. So எல்லாரும் சொல்லியிருக்கிற மாதிரி phylum arthropodaல malphigian tubules தான் பசங்களா correct answer. Okay, and இங்க வந்து Sam gave me the first answer, so star for Sam. Very good Sam, keep up the good work. பசங்களா மிச்சவங்க எல்லாம் ரேஸ்க்குள்ள வாங்க. Let's do this. Now which one of the following is not a characteristic of Annelida? Annelidaவோட ஒரு characteristic யாரு இல்ல? Let's go for the answer. Okay, Agent Beast, Samsel, Tanuja, Chitra, Yamuna Devi, Monisha, Tamilarasu, Arctic. Everybody has answered option A. Very good. Pseudocoelomங்கிறது ஒரு askhelminth உடைய feature இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா pseudocoelom is the right answer. and இங்க agent beast தான் முதல் ஆன்சர் கொடுத்தாரு. ஸோ வெரி குட் ஏஜென்ட், உங்களுக்கு ஒரு ஸ்டார். ஓகே, குட் ஜாப். இப்போ சாமா ஏஜென்ட்டா இல்லை அடுத்த கொஸ்டின் யாரு சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. Body has a meshwork of cells. Internal cavities have lined food filtering cells. Indirect ஆன development. இது எல்லாம் எந்த ஃபைலம்ல நம்ம பார்க்குற ஒரு விஷயம்? Bodyல meshwork of cells. Okay, very good. வெரி குட் எவ்ரிபடி. பட் இங்கே சின்ன பிரச்சனை என்னன்னா, நான் யார் ஃபர்ஸ்ட் போட்டாங்கிறத நான் பார்க்கல. பட் ஐ திங்க் தனுஜா கேவ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டிக் வித் தனுஜா. பட் ஐ டோன்ட் திங்க் ஏஜென்ட் ஆர் சாம் கேவ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்லையா? ஓகே, சாம்சல் தான் ஃபர்ஸ்டா? தனுஜாக்கு முன்னாடியே சாம்சல் இருக்காரா? கரெக்ட். ஓகே ஓகே, சாம்சல் அக்ரீட். ஓகே, இப்போ சாம்சலா தனுஜாவான்னு அடிச்சுக்க போறீங்க. ஓகே, ஸோ ஐ சா தனுஜா, பட் தனுஜாக்கு மேலே ஆக்சுவலாக சாம்சல் தான் ஆன்சர் கொடுத்துருக்காரு. ஸோ ஆக்சுவலாக குட் பசங்களா, பாரிஃபெரா இஸ் த ரைட் ஆன்சர் அண்ட் சாம்சல் கெட்ஸ் த ஸ்டார். தனுஜா, I also saw your answer Kanna. So I think ரெண்டு பேரும் சேம் டைம் தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். But better luck next time. Okay, don't worry about that. Anyway, so happy பசங்களா. இன்னைக்கு நம்ம animal kingdom ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ நம்ம லிவிங் வேர்ல்டு ஆல்ரெடி முடிச்சிட்டோம். லிவிங் வேர்ல்டு அண்ட் அனிமல் கிங்டம் தான் உங்களோட GIB எக்ஸாமுக்கு வரப்போகிற சிலபஸ். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி எக்ஸாம். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் we also have the தளபதி பேட்ச்க்கான எக்ஸாம் happening in the GIB. அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து நம்மளோட human reproduction and reproductive health. So வரப்போகிற கிளாஸஸ்ல we will make sure we'll cover that as well. Okay, நம்ம Xylem தான் பசங்களா லீடிங்கான எட்டெக், அது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம GIB எக்ஸாமில் டெஃபினட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டாப் 10 வின்னர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி செம்மையான ஒரு கிஃப்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு செம்மையான கிஃப்ட். நிறைய பேர் இதுலேருந்து ஆக்சுவலாகவே பெனிஃபிட் ஆயிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ்க்கு டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள் அண்ட் விசிட் பண்ணி டூ ட்ரை டு ரைட் தி எக்ஸாம். ஓகே, அண்ட் நம்ம கேம்பஸ் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாப்க்கு ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது. வெரி வெரி ஆக்சசிபிள். ஸோ டூ ட்ரை டு மேக் இட் டு தி எக்ஸாம்.
Is that okay பசங்களா? நீங்க suppose 12th standard படிச்சுட்டே நீட்டுக்கு prepare பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம தளபதி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. And if you're a repeater நம்ம வெற்றி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஆன்லைன் ஆன கோர்ஸ் தான். இல்ல மேம் நான் ஆஃப்லைன் கேம்பஸ்ல போய் தான் மாசா படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்கான மாரா பேட்ச்ல தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த PDF கண்டிப்பா I will be posting it on the community. ஸோ மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க, ஜாயின் our community and சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் போட்டாச்சா எல்லாரும்? All right, so see you all in the next class பசங்களா. கூடிய சீக்கிரம் I will meet you. But அது வரைக்கும் please study well, focus well and மறக்காம எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க at the earliest. Okay, see you all then. அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Bye bye.